ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க்மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோல உயில்னா என்ன, செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னா என்ன, அது கூடவே தான பத்திரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. தான பத்திரம்னா என்ன, இது மூணுத்துல எந்த ஒரு வழியில நம்ம டிரான்ஸ்பர் பண்ணா ஒரு ப்ராப்பர்ட்டி பெஸ்ட் டிரான்ஸ்பரா இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்ல போறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் மாஸ்க்மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியை யாரு நிர்வகிக்கணும், யாரு கட்டுப்பாட்டுல இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி சேஃப்டியா இருக்கும் அப்படின்றத அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை தான் உயில். இந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய காலத்திற்கு பிறகு அழிந்து விடக்கூடாது, யாருக்காவது நம்ம ப்ராப்பரா டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்றத உயில் மூலமா ஒரு பர்சன் டெடிகேட் பண்ணலாம். இது ஒரு கிஃப்ட் ப்ராசஸ் மாதிரி தான். ஆனாலும் இதுல மிகப்பெரிய சிக்கல் அடங்கி இருக்கு. இப்போ இந்த உயில் டிரான்ஸ்பர் பண்ணும் போதே இமிடியட்டா நம்ம பேரை மாத்தி நம்ம உயிலை ப்ரொபேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ ப்ரொபேட் அப்படின்ற ஒரு விஷயம் வில்ல பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய பர்சன் இறந்துட்டாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொபேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும். அப்படி ப்ரொபேட் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகும்போது கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட எல்லா வாரிசுகள், அதாவது ஹேர்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மேல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா, இவருக்கு டிரான்ஸ்பர் பண்றதுனால எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையா, இது ப்ராப்பரான உயில் தானா அப்படின்றத கேட்பாங்க. ஏதாவது அப்ஜெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சிவில் சூட்டா மாறிடும். ஆர்எல்ஸ் ப்ரொபேட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும், இந்த ப்ராப்பர்ட்டியும் ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிடும். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது செட்டில்மெண்ட் பத்திரம். செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்றதும் குடும்ப ஏற்பாட்டு பத்திரம் அப்படின்றதும் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா செட்டில்மெண்ட் டீட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒன்னும் இல்லைங்க, ஒரு பர்சன் தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே, அதாவது அந்த பர்சன் இறக்கறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டியை இஷ்டப்பட்ட மாதிரி பிரிச்சு கொடுக்கறதுக்கான உரிமை அந்த பர்சனுக்கு இருக்கு. இத ஒரு பத்திரம் மூலமா செயல்படுத்துறாங்க. இதுதான் செட்டில்மெண்ட் பத்திரம்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பத்திரம் மூலமா அவர் இஷ்டப்பட்ட மாதிரி இமிடியேட் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்ண முடியும். அவர் டிரான்ஸ்பர் பண்ற அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பருக்கு போயிடும். அதாவது அந்த பர்சன் யாருக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்றாரோ அந்த பர்சனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இமிடியேட் டிரான்ஸ்பர் ஆகிடும். செட்டில்மெண்ட் டீடை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள மட்டும் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ண முடியும். அதாவது தந்தை, தாய், கணவன், மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, இவங்களை போன்ற பிளட் ரிலேஷனுக்கு உள்ள மட்டும்தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் குடும்ப உறுப்பினரா இல்லாத ஒரு நபருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க டிரான்ஸ்பர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தான பத்திரம் அப்படின்ற ஒரு வழியை பின்பற்றலாம். இதை இங்கிலீஷ்ல கிஃப்ட் டீட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் நீங்க இருந்ததுக்கு அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆனா போதும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா உயில் எழுதலாம். செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் பண்ணது பிடிக்காம மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டியை கேன்சல் பண்ண சொல்லி, அந்த டீடை கேன்சல் பண்ண சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்றது சட்டப்படி செல்லாது அப்படின்ட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல செட்டில்மெண்ட் டீட் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டீடை வித்ட்ரான் பண்ண முடியாது. அதாவது அந்த பத்திரம் எழுதி கொடுக்கறோம் அல்லவா, அந்த பத்திரத்தை வித்ட்ரான் பண்ண முடியாது அப்படின்றத நீதிமன்றத்துடைய தீர்ப்பா இது வரைக்கும் இருந்திருக்கு. வித்த சொத்தை எப்படி திரும்பி வாங்க முடியாதோ அதே மாதிரிதான் தானம் கொடுத்த சொத்தையும் திரும்பி வாங்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் செட்டில்மெண்ட். இது எப்படி செயல்படும்னா, செட்டில்மெண்ட் எழுதக்கூடிய அந்த நபர் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட அந்த செட்டில்மெண்ட்டை மேக் பண்ணாருன்னா அதுதான் கண்டிஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்றது. ஒரு வயசான தாத்தா இருக்காரு, அவருக்கு பேரன், பேத்தி, மகன், மகள் எல்லாருமே இருக்காங்க. ஆனா இவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியை அவங்களுடைய பேர பசங்களுக்கோ இல்ல மகனுக்கோ கண்டிஷனல் செட்டில்மெண்ட் பண்றாரு. அந்த தாத்தா அவருடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஆர்எல்ஸ் பேர பசங்களுக்கோ யாருக்கு அவர் அந்த சொத்தை எழுத நினைக்கிறாரோ செட்டில்மெண்ட் மூலமா அந்த சொத்தை அவங்களுக்கு போற மாதிரி எழுதி வைக்க முடியும். ஆனா இவரு ஸ்பெசிபிக்கா கண்டிஷனல் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றாரு. அதாவது சில கண்டிஷன்ஸோட அந்த செட்டில்மெண்ட்டை மேக் பண்றாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய டெத்துக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க கழிக்க போற மாதிரி ஆர்எல்ஸ் சில கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணி இவ்வளவு பெர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்க எடுத்துக்க முடியும், ஆர்எல்ஸ் இவ்வளவு பெர்சன்டேஜ் நீ எடுத்துக்கோ, இவ்வளவு பெர்சன்டேஜ் நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணி
இந்த டீடை மேக் பண்றது வந்து செட்டில்மெண்ட் டீட்ல கண்டிஷனலா வரும். இதுதான் கண்டிஷனல் செட்டில்மெண்ட் டீட்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டில்மெண்ட் டீட் எழுதுறது பெருசு கிடையாது. அந்த செட்டில்மெண்ட் டீட் எப்போ எக்ஸிகியூஷனுக்கு வருதுன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அந்த செட்டில்மெண்ட் டீடோடைய எக்ஸிகியூஷன் அப்படின்றது அமையும். இமீடியட்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டீட் போட்டுட்டோம்னா எப்பவுமே சேஃப்டியா இருக்கும். இல்லாட்டி வந்து அந்த டீடை ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். அது ஒரு உயில் அப்படின்ற கண்ணோட்டத்துல தான் வரும். உயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டை எழுதி வாங்குறதும் சிக்கல் தான். கண்டிஷனோட ஒரு செட்டில்மெண்ட் டீடை எழுதி வாங்குறதும் தலைவலியான விஷயம் தான். அதை நம்பி நம்ம ஒரு சொத்தை வந்து கிரயம் வாங்கக்கூடாது. செட்டில்மெண்ட் மூலயமா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கும்போது அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ இல்ல வந்து அண்ணன் தம்பியோ அவங்க எல்லாருக்குமே இதுல சம்மதம் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது கூடவே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதக்கூடிய அதாவது செட்டில்மெண்ட் டீடை எழுதக்கூடிய பர்சன் உயிரோட இருக்காருன்னா கண்டிப்பா அவருடைய ஒப்புதல் முழுசா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா அந்த செட்டில்மெண்ட் டீடை வித்ட்ரான் பண்ணவோ அல்லது கேன்சல் செய்யவோ முடியாது அப்படின்ட்டு பல நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லி இருந்தாலும் கூட இது சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகளும் சச்சரவுகளும் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத மக்கள் அறிஞ்சு செயல்படுறது அவசியம்னு சொல்றாங்க. வயசான காலத்துல செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கறவரு தனக்குன்னு ஒரு பிடிப்பை பிடிச்சு வச்சுக்கிட்டு மீதி சொத்தை எழுதி கொடுத்தாலும் கூட மேற்படி கொடுக்கற அந்த சொத்தை அனுபவம் இருக்க யார்கிட்டயாவது ஆலோசனை செஞ்சுட்டு வாங்குறது நல்லது. ஆலோசனை பெறாம வாங்கும் போது அந்த சொத்துல கண்டிப்பா ஏதாவது சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற எங்களுடைய மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க வியூஸை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.